ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கிச்சன் ரொட்டீன்ஸ் தான் உங்கள் கூட இந்த vlogல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட் 11:45 ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய ரொட்டீனை நான் நைட் ரொட்டீன்னு தான் இது சொல்லணும். ஆனால் இது டெய்லியுமே இதுதான் என்னோடய ரொட்டீன். மேக்ஸிமம் பாத்திரங்களை கழுவிடுவேன். பட் ஆனால் நைட் டைமுக்கு மேலே என்னால் தண்ணியில் கை வைக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுவேன்னா, ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சிங்கையும் சுத்தமாக கழுவிட்டு இந்த தட்டு இந்த பாத்திரம் எல்லாத்தையும் சும்மா தண்ணியில் ஒரு அலசிட்டு ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுடுவேன். விளக்க மாட்டேன். காலையில் எழுந்து சுத்தமாக விளக்கி எடுத்து வைப்பேன் வெயில் வந்ததுக்கப்புறமா. ஏன்னா இனிமேல் ஹெல்த்துக்கு நம்மளுக்கு முடியலன்னா இந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். முதல்ல நைட்லேயே கூட கழுவிடுவேன். ஏன்னா எனக்கு சிங்கில் பாத்திரம் கிடந்தால் பிடிக்காது. அதுதான் ஒரு விஷயம். அதனால் எடுத்து இது மாதிரி வச்சுட்டு சிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். காலையில் எழுந்து பாத்திரம் விளக்கிப்பேன். ஏன்னா இப்போ ஹெல்த்தையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இதுவும் ஒரு டிப்ஸாக இருக்கும் 40+ இருக்க விமன்ஸ்க்கு. நைட்டு கிச்சன் சும்மா இதை மட்டும் அலசிட்டு பாத்திரம்லாம் இங்கே வச்சுட்டேன். திரும்பவும் நமக்கு எதுவும் பாத்திரம்லாம் அப்படி விழும். அதுங்களையும் அப்புறமா மேலேயே வச்சுப்பேன். அதே மாதிரி ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் கழுவ போகிறேன். அதே போல் பாத்திரம் விளக்க தான் அந்த நார் வச்சுப்பேன். சிங்க்குக்கு தனியாக இதோ அந்த நார் தான். ஏன்னா அது ஈஸியாக காஞ்சிடும். அதில் வந்து எந்த ஸ்மெல்லும் வராது. நம்ம சிங்க் கழுவினாலும் சும்மா இந்த இப்படி இருக்குது இல்லைங்களா, இந்த பாருங்கள், இது மட்டும்தான் ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிங்க் மட்டும் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி காற்றோடு வச்சுட்டோம்னா அது ஆறிடும், ஸ்மெல் இருக்காது. பாத்திரம் கழுவுறதுக்கு அது. ஏன்னா இது மாதிரி வாங்கினோன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு சம்டைம் நான் மெய்டு வச்சுருக்கப்பெல்லாம் பார்த்துருக்கேன். அப்பப்போ தூக்கி போட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு இதே மாதிரி வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கை வந்து அது இதையும் கழுவிடுவாங்க, பாத்திரம் கழுவுறதையும் கழுவிடுவாங்க. எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கும். அப்புறம் நானாக இப்போ பாத்திரம் விளக்க வந்ததுலேருந்து எனக்கு ஞாபகமாக இருக்கிறதுக்குன்னு அதை மட்டும் அப்படி வாங்கி வச்சுட்டேன். காரணம் அது ஈஸியாக காய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஸ்மெல் எதுவும் இருக்காது. இது பாத்திரம் விளக்குறதுக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம பாத்திரம் விளக்குறத பாத்திரத்துக்கு தான் யூஸ் பண்ணுறோம், சிங்க்குக்கு யூஸ் பண்ணேன்னு. நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுறோம், பெரிய சுத்தக்காரி கிடையாது. பட் இந்த அளவுக்கு நான் இது மாதிரி மெயின்டைன் பண்ணிப்பேன். எனக்கு சிங்க்குக்கு தனியாக இருக்கணும். அவ்வளோ. இப்போ பாத்திரம் எல்லாத்தையும் பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு அலசிட்டு எடுத்து உள்ளே போட்டு பாருங்கள். இப்போ எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியை திறந்து விட்டோன்னா ஊறிடும். இப்போ கொஞ்சம் வெயில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் விளக்கிக்கிட்டால் ஒன்றும் இல்லை. அதுக்காக தான், வேறு என்ன பண்ண முடியாது சொல்லுங்கள். ஆனால் சிங்கில் நைட்டெல்லாம் பாத்திரம் கடந்தால் எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். ரொம்ப அந்த நம்ம மனசோட கஷ்டம் தான் நமக்கு ஹெல்த்தே ஸ்பாயில் பண்ணும். ஐயோ சிங்கில் நைட்லாம் பாத்திரம் இருக்கே, நமக்கு உடம்பு சரியில்லைன்னு அடுத்த நாள் இன்னும் அது ஜாஸ்தியாகும் மைண்டுக்கு. ஸோ இப்படி சும்மா ஒரு அலசிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கணுன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ இப்படி தான் பண்ணுறேன். பாருங்கள், பால் பாத்திரம்லாம் கூட சும்மா இப்படி அலசிட்டு தான் தனியாக வச்சுருந்தேன். இப்போ இதில் போடுறேன். இதுக்கப்புறமா தான் விளக்க போகிறேன். இப்போதைக்கு எனக்கு சிங்கில் இடமே பத்தலை. மொத்தமாக எடுத்து வச்சுட்டு எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. சிங்குக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு குப்பை இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னாலும் பாத்திரத்தை 5 நிமிஷத்தில் கழுவிடலாம். அதே போல் எப்போ நான் சிங்கில் பாத்திரம் போடுறதுனாலும் சிங்கை கழுவிட்டு தான் பாத்திரம் போடுவேன். அதுதான் என்னமோ எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் தான் எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஈஸியாக கழுவிடலாம், 5 நிமிஷத்தில் கழுவிடலாம் பாத்திரம். இப்போ ஆனால் கழுவுறதுக்கில் பார்த்தோம் சிங்கில் பாத்திரத்தை போட்டுட்டு காஃபி குடிக்க போகிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப லேட்டாக தான் எழுந்தேன். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்களேன். நான் வந்து சிங்க்குள்ளே என்னென்ன போட மாட்டேன் தெரியுங்களா? மிக்ஸி ஜார்ஸ் போட மாட்டேன், வாட்டர் பாட்டில்ஸ் போட மாட்டேன். வேறு என்ன இப்போதைக்கு தான் ஞாபகம் இருக்குது. வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக உள்ளே போட மாட்டேன். மிக்ஸி சம்டைம் தெரியாமல் விழுந்துட்டாலும் அதை உடனே எடுத்து கழுவி வச்சுருவேன். அவ்வளோதான். ஓகே, மீதி vlog அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப நேரம் ரொம்ப க்ளோஸ்அப்லேயே வச்சு பேசிட்டேனோ பாருங்கள். அதே மாதிரி குப்பையெல்லாம் எடுத்துட்டு, தம்பி மேலே சின்ன மோட்டர் போய் நிறுத்துமா, ரொம்பிடுச்சு. அப்புறம் இங்கே அதே போல் எழுந்ததும் சப்போஸ் நைட்டே க்ளீன் பண்ணிட்டு படுத்தாலும் இங்கே கொஞ்சம் ஓரத்தில் நம்ம குப்பை எதுவும் வச்சுருப்போம். நைட்டும் எடுத்து டப்பாவில் போட்டுருவேன். மீதி எதுவும் அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டாலுமோ எதுவாக இருந்தாலும் இங்கே இருக்குன்னா அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து விளக்குவேன். எனக்கு கிச்சனும் சின்னது. 2வது குப்பை பக்கத்தில் இருந்தால் எனக்கு தான் எல்லாமே ஸ்மெல்ஸ் அலர்ஜி. அந்த ஸ்மெல் அலர்ஜியால் பக்கத்தில் எதையுமே வச்சுக்க மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்து கொட்டிடுவேன்.
அதுக்கப்புறமா இப்போ இங்கே ஒரு கவர் வச்சுப்பேன். சப்போஸ் நம்ம விளக்குறப்ப ஏதாவது சின்ன சின்ன கருவேப்பிலை ஏதாவது இருக்குன்னா அதையும் எடுத்து அந்த கவரில் போட்டுருவேன். இது எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. பட் என்னோடய லைஃப் ஸ்டைல் இது. அவ்வளோதான், அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது இதையும் விளக்கிடுவேன். ஆனால் இதில் இப்போ நான் அதிகமாக பாத்திரம் போடுறதில்ல. இது நைட்டில் பாத்திரத்தை எடுத்து வைக்க தான் இந்த டப்பு. இதை எடுத்து இங்கே வச்சுட்டு இப்போது இங்கே காஞ்சிருக்கு தெரியுங்களா, இந்த காஞ்ச பாத்திரம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அதுக்கான இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதை வந்து இதில் விளக்கி போட்டுக்கிட்டேன்னா தண்ணி கொட்டினதும் இதில் அழகாக எடுத்து வச்சுப்பேன். ஈஸியாக இருக்கும். நான் வீடியோக்காகன்ட்டு எதுவுமே பண்ணுறதில்ல. எனக்கு அது பிடிக்கல. நான் என்னவோ அதை அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன் நான் அப்படி ஒன்று சொல்கிறேன், ஒரு கண்டிஷன் சப்ளை மாதிரி என் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் என்னவா இருக்கிறேனோ அதை தான் உங்கள் கூட பிரதிபலிக்க ஆசைப்படுறேன். பொய்யானது கிடையாது. நான் என்ன செய்கிறேனோ அவ்வளோதான். அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னேன். வந்து இதில் காஞ்ச ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் அதுக்கான ட்ரேயில் எடுத்து வச்சுருவேன். இப்போது நம்ம நேற்று ஈவினிங் விளக்குறதுல கொஞ்சம் அந்த ட்ரேயில் கொஞ்சம் ஈரம் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் இதில் திரும்ப எடுத்து போட்டேன்னா, இந்த வீடு எனக்கு முக்கியமாக எதுக்கு பிடிச்சதுன்னா நல்ல காத்தோட்டம். நான் இருக்கிற எல்லா வீடுமே அப்படி தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம மாடுலர் கிச்சன் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வுட்டன் ஸ்பூன்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு அப்படி அப்படியே எடுத்து காத்தோட்டம் இல்லாத வீட்டிலன்னா நம்ம இந்த மாதிரி அந்த மாடுலர் கிச்சனோட அந்த கட்லரி யூனிட்டில் வைக்க முடியாது. ஃபங்கஸ் வரும், அது மாதிரிலாம் வரும். அதனால் எனக்கு எப்போயுமே காத்தோட்டம் இருக்க வீடு வேணும். எனக்கு சாதாரணமாக என்னோடய ஹெல்த்துக்கும் நான் அப்படி தான் பார்ப்பேன். அதனால தான் இந்த வீடை பிடிச்சி நான் வந்தேன். இங்கே நல்லாவே வென்டிலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்து உள்ளே வைப்பேன். ஏன்னா இல்லைன்னா பழைய வீட்டில் கொஞ்சம் கிச்சனில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு அப்பப்போ வந்து தொடச்சி எடுத்து வைப்பேன், பார்த்துருப்பீங்க எப்போயாவது. இங்கே அப்படி கிடையாது. எடுத்து விளக்கிட்டு அந்த மேல் ட்ரேயில் ஒரு வாட்டி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, நல்லாவே காஞ்சிடும். சம்டைம் வந்து சின்னதாக ஒரு டவல் வச்சு வேணால் தொடச்சிட்டு போடுவேன். பட் அது ரேராக தான் பண்ணுவேன். அந்த மாதிரி தொடச்சிட்டு உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சனில் பாத்திரம் வேணால் சம்டைம் உடம்பு முடியலான்னு விளக்கிட்டு போட்டால் விளக்குறதுக்காக விளக்காமல் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டாலும் கூட அடுப்பு மேடையை மட்டும் ஓரளவுக்கு க்ளீனாக தொடச்சிட்டு படுப்பேன். ஏன்னா எனக்கு நமக்கு காலையில் தம்பிக்கு ஃபாஸ்ட்டாக எதுவும் செஞ்சு கொடுக்குறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கிச்சனில் எப்படி சிங்கில் எப்படி பாத்திரத்தை வந்து சிங்கை கழுவிட்டு உள்ளே போடணும்னு எனக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கோ, அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் கிட்ட அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சிட்டோன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப கிளம்ஸி பண்ணிவிடுவேன். நான் அந்த மாதிரி ஒரு ஆள். சமைக்கும்போது ஃபாஸ்ட்டாக செய்கிறேன். நான் அப்படி இப்படி போட்டு சமைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல நாள் கழுவாமல் சமைச்சிட்ட மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நாஸ்தி பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நான் எப்போயுமே சமைக்கிறதுக்கு முந்தி வந்து க்ளீனாக இருந்தால் தான் நான் சமைப்பேன். அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்னர் வந்து சென்ட்ரல் பர்னர் வந்து நான் யூஸே பண்ணுறதில்ல. வாங்கினதுலேருந்து என்னமோ 3 பர்னர் ஸ்டவ் வேணும்னு வாங்குவேன். கூட ப்ரீத்தி வச்சுருந்தேன். அதுலேயும் அப்படி தான். ஆனால் அப்போவே நான் யோசிக்காமல் விட்டுட்டு திரும்பவும் 3 பர்னர் வாங்கிட்டேன். இனி நமக்கு 2 பர்னர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லையா கடாய் சின்னதாக வச்சு நமக்கு கொஞ்சமாக சமைக்க கற்றுக்கணும், இல்லைனா கடாயை சின்னதாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். நான் சமைக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த மாதிரி பெரிய கடாய்ங்களையும் பெரிய கரண்டிங்களையும் வச்சு யூஸ் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு அது இன்னும் எனக்கு கண்ட்ரோலுக்கு வரவே இல்லை. அதுதான் உண்மை. ஓகே, ஒரு பக்கம் எனக்கு டீ போட ஆரம்பிச்சுக்கிட்டேன். எனக்கு டீ குடிக்கணும். காஃபி குடிக்கிறதா வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். எனக்கு டீ இன்றைக்கி அப்புறம் குடிக்கணும்னு தோணுச்சு. சரி, டீ தான் போட்டுக்கிறேன். என் பையனுக்கு தோசை. ஏன்னா அவனுக்கு எழுந்ததுமே தோசை கொடுத்துட்டேன். அவனுக்கு பசிக்குதுன்னு சொன்னதால். ஏன்னா லேட் இன்றைக்கி அவனுக்கு ஸ்கூல் வந்து இன்றைக்கி லீவு, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அதனால் நாங்கள் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ அவனுக்கு தோசையும் எனக்கு டீயும் போட்டுக்கிட்டேன். வீடியோவில் எடுத்துக்கிட்டே பண்ணணுங்கிறப்ப இந்த டைமிங் கூட எனக்கு லேட்டு மாதிரி இருக்குது. என்னோடய வேலை ரொட்டீன் கடன்னு செய்வேன். ஆனால் நான் வீடியோ எடுக்கணும், அதை உங்களுக்கு எப்படி கேமரா வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரிலாம் இப்போல்லாம் யோசிச்சு இப்போ தான் வ்ளாக்ஸ் போடணும் அப்படின்னு ஒரு. அதே போல் தோசைக்கல் ஒரு பெரிய தோசைக்கல் தான் வச்சுருக்கோம். அது நான் விளக்குனதில் நான் எப்போயுமே அப்படி விளக்க மாட்டேன். இல்லை என் ஹஸ்பண்ட் ஏதாவது அதில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதை தீச்சிட்டாங்களான்னு தெரியல. தோசை சரியாக வரல 2-3 நாளாகவே. ஒரு பழைய தோசைக்கல் தேவையே இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பேன். சம்டைம்ஸ் எப்போயாவது ஆம்லேட் போட்டுக்கலாம் அந்த மாதிரிலாம். அந்த தோசைக்கல் தான் இன்றைக்கி யூஸ் ஆகுது. ஒரு வழியாக இதையும் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரம்லாம் கழுவணும். பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோசை கொடுத்துட்டேன். நான் டீ குடிச்சிட்டேன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவேன். ஸோ
இப்போது இதை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரங்களையும் கழுவிடுவேன். இது வரைக்குமே வீடியோ பெருசாக போயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஒரு 8 மினிட்ஸ்லேருந்து 9 மினிட்ஸ்க்குள்ளே வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதனால் அந்த மினிட்ஸ்க்குள்ளே இருக்குன்னா இன்றைக்கி இது வரைக்கும் உங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பெரிய சுத்தமான பொண்ணுங்கிறது இல்லை, பட் இது என்னுடைய நார்மல் லைஃப் ஸ்டைல். நான் என்னவோ அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. களத்தில் இறங்க போகிறேன். எல்லா ஹோம் மேக்கருக்கும் இது ஒரு டாஸ்க்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு இப்போ இப்படி தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் அந்த ட்ரேவை சின்னதாக்கிட்டேன். அதனால் இப்போ விளக்குறது எனக்கு ஈஸி. எனக்கு கிச்சனே பாருங்களேன் கொஞ்சம் சின்னது தான் ஓவரால். ஸோ அதனால் தேங்க்யூ.